யோ இரியா, வண்டி எடுக்காதியா, 100 ரூபா தரையா, இரியா. என்னது 100 ரூபாயா? வண்டி ஓட்டாம 100 ரூபா தராங்களே, பரவாயில்லையா? இந்தியா முன்னேறிச்சா? திவ்யா, திவ்யா உங்க அண்ணன் திவ்யா. ஐயோ அண்ணனா, என்ன தேவையில்லாம வம்பல மாட்டி விட்டுடியடா. என் நெஞ்செல்லாம் படபடங்குது. ஐயோ கிருஷ்ணா காப்பாத்து. எல்லாம் உன்னாலதான்டா. உன்ன என்ன வம்பல மாட்டி விட்டுடியடா. என்னாச்சு சார்? வண்டி ஸ்டார்ட் ஆகல சார். ஏன்? கிருஷ்ணா காப்பாத்து. ஊரு சுத்தி நான் ஆட்டோலயே போயிடுறேன். சார் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு சார். திவ்யா, உங்க அண்ணன் போயிட்டாரு திவ்யா. ஏய் எஸ்கேப். தாப்பா மூச்சு வந்தது. டேய் அடா பாவிங்களா, துட்டு குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போறீங்களா? யோ இந்தியா முன்னேறாது. பின்னாடி பிகர் இருந்தாலே ஓவரா பிளா வரானுங்கப்பா. என் பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணிருக்கா சார். தயவு செஞ்சு அவனை சும்மா விடாதீங்க. என் மேலேயும் தப்பு இருக்கு சார். நானா தான் அவர் கூட போனேன். ஒரு பொண்ணு ஏமாந்தா கூட்டிட்டு ஓடிடுறதா? என்ன வேலை பாக்குற? எவ்வளவு சம்பளம் வாங்குற? உன்னை படிக்க வைக்க உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, மறந்துட்டியா? கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு சொல்லி அனுப்புவீங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க இழிச்சவாங்களாடா? சும்மா லவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க சொத்தை அப்படியே அமுக்க வேண்டியது. அப்படிப்பட்டவன் இல்ல சார், நான் விருப்பப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். முதல்ல எல்லாரும் அப்படிதான் பேசுவீங்க. பழக பழக பாலும் பிடிக்கும்னு பழமொழி கேட்டது இல்லையா? டேய், இனிமே லவ் கிவ்னு அவ பின்னாடி சுத்தன உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். திவ்யாவோட அண்ணன் என் லவ்வையே கெடுக்கிறான். பாவி, நல்லாவே இருக்க மாட்டான். போ. டேய், முதல்ல போய் சம்பாதிக்க வழியை கத்துக்கடா. அதுக்கப்புறம் போய் பொண்ணு கேளு. ஹாய் அண்ணா. என்னண்ணா சீரியஸா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சுங்க? டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, ஒரு லவ் கேஸ். ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சு அவளை கூட்டிட்டு வர ட்ரை பண்ணான். அவங்க 2 பேரையும் பிடிச்சு நல்லா கண்டிச்சு 2 பேரையும் பிரிச்சும் வச்சுட்டேன். படிக்கிற வயசுல என்ன லவ்வுக்கு பண்ண? ஒரு நிமிஷம் அவங்க அப்பா அம்மா பத்தி யோசிச்சாங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க அவங்கள. அதெல்லாம் மறந்துட்டு அந்த விஷயத்துல என் தங்கச்சி பாரு, காலேஜுக்கு போறா, வீட்டுக்கு வரா. இது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்காளா? அவ பண்ண மாட்டா. ஏன்னா இவ ஏன் தங்கச்சி. லவ்வ பத்தி அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க, ஓகே? யாருக்கு வேணா எப்ப வேணாலும் வரலாம். இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி லவ் என்கரேஜ் பண்ணி பேசுன தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருவேன். என்னாச்சு? ஏன் இவர் இப்படி கோவப்படுறாரு? மகேஷ், நீ காலி. மகேஷ், நீ சொல்லுங்க. இருப்பா. தா சாமியா வேண்டிக்கா. சொல்லிருக்கேன்ல, அவர் பேரு சங்கர். எனக்கு தூரத்து சொந்தக்காரர் தான். உனக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துருவாரு, கவலைப்படாத. ஐயோ அண்ணி, எதுக்கு அண்ணி இன்டர்வியூலாம் போயிட்டு? நம்ம தான் சொந்தமா பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னீங்களே. இந்த ஒரு தடவையாவது எனக்காக வேலைக்கு ட்ரை பண்ணேன்ப்பா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, கம்பல் பண்ணாதீங்க. போயிட்டு வாடா செல்லம். பட்டு ராஜால செலவுக்கு வேணா ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிறியா? 1000 ரூபாய்? ஓகே அண்ணி, ரைட், கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். பை. டன். பேரு சங்கர், மறந்துடாத. ஆல் தி பெஸ்ட். வீடு சூப்பரா இருக்கு. ஹாய் அக்கா. ஹாய் விந்தியா. யார் மணி? அண்ணி, மகேஷ் என்கிட்ட உங்க எல்லார பத்தியும் தெளிவா சொல்லிருக்கான். ஓ புரியுது. நீதான் திவ்யாவா? மகேஷ் எங்க? இப்பதான் ஒரு தெரிஞ்ச இடத்துல வேலை காமிச்சிருக்கேன். பணம் ஏதாவது கொடுத்தீங்களா? ஆமா, செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்தமிச்சேன். என்ன ஏதாவது கோல்மால் பண்ணிட்டானா? போச்சுடா, சத்தியமா அவன் வேலைக்கு போயிருக்க மாட்டான். அவன் எங்க இருப்பான்னு தெரியும், பிடிக்கிறேன். வந்தா பேசினா போயிட்டா. மகேஷ், நல்ல ஜாடி கேத்த மூடிடா. மச்சான் 1000 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு என்கிட்ட இவ்வளவுதான்டா. இன்னைக்கு ஷைடிஸ் நீ பாத்துக்கோ, பாதியை நீ பாத்துக்கோ. உங்ககிட்ட இருக்கான்னு தெரியும், இருந்தாலும் தரமாட்டேன். அண்ணி வேலைக்கு போக சொல்லி கொடுத்தமிச்சாங்க. எனக்கு தான் வேலைக்கு போறது பிடிக்காத. உனக்கு மட்டும் இல்லடா, இங்க உட்காந்துட்டு இருக்கிற சோம்பேறிங்க, இந்த பார்ல இருக்கிற எந்தாருமே வேலைக்கு போக பிடிக்கல. அதான் காலங்கத்தால குடிக்க வரானுங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சி. அண்ணி ஏமாத்துறோன்னு. மச்சான், எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடா. டேய், உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல? வாங்க சரக்கு அடிக்கலாம்.
கரெக்டா? நான் தண்ணி அடிக்கிறேன், நீங்க வேடிக்கை பாருங்க. டேய் வேடிக்கை பார்க்க வேணா கேபரேட் டான்ஸ் ஆட போறான், வெறு பேசிட்டு இருக்கிறான். ஓபன் பண்ணடா, எல்லாத்தையும் அடிப்போம். இவன் எங்க இருக்கான்? டேய் கலக்கல் சரக்கு போலடா, குடிக்க டேய், முடியல. கொமட்டு எப்படி இருந்தா என்னடா? அடிடா. அடிப்படா அடிப்ப. அண்ணி ஏமாத்தி 1000 ரூபாய் வாங்கி தண்ணி அடிக்கிறியா? சைடிஷ் எங்க? டேய் மானம் கெட்டவனுங்களா, ஒரு பஜாரியும் குஜாரி சேர்ந்து நம்மள அசிங்கப்படுத்துறாளுங்க. வாங்கடா போலாம். ஏய், கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? இது நிம்மதியான இடமா? கண்ட தருதலைங்க கூட தண்ணி அடிக்கிற? ஏய் யாரு தருதல? ஏற்கனவே உங்க அண்ணால அறுத்து விட்டு இந்த உனக்கு இது பாரு ஒரு தருதல. என்ன போய் எப்படி அந்த கெட்ட வார்த்தை சொல்லுவேன்? போட்டேன்னா ஏய் ஓசி வாயா, நான் பேசும்போது வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. குறுக்க பேசுன உன்னை அவ்வளவுதான். ஏய் உனக்கு அறிவில்ல? என்னடா bloody fool? டேய் ஏதாச்சும் கேளுடா. ஏய், போதும் போதும், நீ அட்வைஸ் பண்ணது போதும். உன் வேலை என்னவோ பாரு. உங்க அண்ணன் என்னன்னா போறான் வரவன் எல்லாரையும் உள்ள தூக்கி போடுறான். நீ என்ன ஒரு அறிவாளிய, ஒரு உழைப்பாளிய, ஒரு உத்தமன, ஒரு நல்லவன நீ ரொம்ப இன்சல்ட் நல்லவன் பண்ற. அப்படியே. இனிமே லவ் பண்றான்டா, ரொம்ப ஏமாத்தி ஒரு பையனை பணம் வாங்கிட்டு லவ் பண்ணுடி. ஏய், நல்ல ஆமா, என்ன இடிச்சவாயா? ஏய், ஒரு நாளைக்கு ஒரு தடவை எல்லாம் வாங்காத. தண்ணி அடிக்கலனா தலைய வெடிச்சு போய் ஓவரா பேசினா கொன்னுடுவேன். திவ்யா யார் பாரு, திவ்யா? என்ன? நீ கண்ணு please. என்ன பண்ற? கண்ணு என்ன பண்ணுவனா? ஏய் ஓவரா பண்றேன்னு ஓவருக்கு 60 பால் போட்டியடா. அவங்க அண்ணன் எவ்வளவு வெறப்பா பாத்துட்டு போயிருக்காரு பாத்தியா? களியும் கஞ்சும் கன்ஃபார்மா மிக்ஸ் பண்ணி தருவாரு. சாப்பிடு ராஜா. நாங்க போய் ரேஷன் கார்டு ரெடி பண்றோம். ஏன்னா ஜாமீன் எடுக்கணுமே. வாங்கடா ஓடி போயிடலாம். ஓடுங்க. ஹாய் திவ்யா, இந்தா பால். ரொம்ப நேரமா படிச்சிட்டு இருக்க? படி. உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. ஐயோ மறந்துட்டேனே, அப்புறமா வந்து சொல்றேன். சாரி. பார்த்து வர தெரியல, வேணும்னே காலம் மிதிக்கிறது, அப்புறம் தொட்டு கும்பிடுறது. என்ன தப்பு பண்ணாலும் ரெடிமேடா சாரின்னு ஒரு பதில் சொல்ல வேண்டியது. அப்படி நான் எனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தெரியாம தானே மிதிச்சேன். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன தப்பா இருந்தாலும் பெரிய தப்பா இருந்தாலும் என்னால மன்னிக்கவே முடியாது. என்ன நான் புத்தம் கிடையாது. அசிஸ்டன்ட் கமிஷனர் அபிஷேக். இனிமே இந்த வீட்ல யாரும் தப்பு பண்ண முடியாது, தப்பு பண்ணவும் விட மாட்டேன். புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இவன் திருட்டு மூலி முழிக்கிறேன்? ஆமாண்ணே. என்ன சேகரு இங்கிட்டு எட்டி பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லனே, என் தம்பியா வர சொல்லிருந்தேன். அவனை உட்கார வச்சுட்டு பின்னாடி கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே. நாங்க என்ன வேலை வெட்டியா பாக்குறோம்? நான் கடையை பாத்துக்க மாட்டேனா? நீ போ சேகரு. ஜாமீன் இல்லாம காசாக்கி போடுறேன். அண்ணே நீங்க எங்கேயோ போறீங்கண்ணே. நான் எங்கேயும் போறடா, இங்கதான்டா இருக்கு. ஏன் ஜவுளி என்னைய பெருசா ஏத்துற? இல்லண்ணே பாருங்களே, பாருங்க. சேகர் வர்றதுக்குள்ள எல்லா ஜாமானையும் வித்து வைக்கணும்டா. நீ யாருண்ணே? பின்னாடி இருக்கா? பின்னாடி இருக்கு போடா. ஐயா அண்ணா பின்னாடி இருக்கா? பின்னாடி இருக்கு போடா. பின்னாடி இருக்கு கப்பி பயவுல போ. பின்னாடி இருக்கா? பின்னாடி இருக்கு பக்கி, உனக்கு மட்டும் தனியா சொல்லணும் போப்பா. ஏண்டா பின்னுக்கு இருக்குன்னு சொல்றா, அப்படி என்னடா பின்னுக்கு இருக்கு? அண்ணே வேலண்ணே வணக்கம்ண்ணே. என் நிலைமைய பாத்தியானே, நம்ம ஏசினால ஒவ்வொரு நாளைக்கு செத்து பிழைக்கிறேனே. அண்ணே பின்னாடி இருக்கு. பின்னாடி இருக்கா? இதெல்லாம் உன் வேலை தானே? ஆமாண்ணே. உனக்கு வேலை போய் கூட திமிரு அடங்கலையா? என்ன திமிரு அடங்கல? பின்னாடி தானே சொன்னேன். இப்ப பாரு. ஏனே ஏசியனே விசில் அடிக்கிற? இருந்தே வாரு. ஐயோ வேலண்ணே, இங்க எதுவும் பிரச்சனை இல்லனே. ஐயோ என்ன விட்டுறனே. டேய் இங்க என்ன நடக்குது? பின்னாடி சொல்றியா? அது என்னடா பின்னாடி? இழுத்துட்டு வாங்க, இழுத்துட்டு வா. வாசிக்கிறோம். பின்னாடின்னு ஒரு வார்த்தை சொன்னியே, அதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? முன்னாடியே பின்னாடி பத்தி எனக்கு தெரியும். அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாமாடா? பின்னாடி நடக்கும் போது தெரிஞ்சுக்கலாம்ல. போட்டோன்னு வச்சுக்க. என்னடா பின்னாடி முன்னாடி? வாங்கடா. போயா போயா போயா. எஸ்கே அசோக் சார்,
மகேஷை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அஃபீஷியலா? அன்அஃபிஷியல். ஓகே சார். என்ன நீ இந்தியாவோட ஆர்மி எங்கேயோ அனுப்ப போற மாதிரி ஏதோ யோசனையில இருக்கீங்க? உனக்கு எல்லாமே விளையாட்டா தான் இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ரொம்ப மோசமானவர்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. உனக்கு அவருக்கும் கொஞ்சம் கூட ஆகாதாமே. இது பாரு, நீ ஜாக்கிரதையா இரு. அப்புறம் அண்ணனுக்கு நான் தான் பதில் சொல்லி ஆனோம். அண்ணி, காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னா அங்க சிங்கம், புலி, கரடின்னு இப்படி எத்தனையோ இருக்கும். இதுக்கெல்லாம் பயந்து தற்கொலை பண்ணிக்கூடாது. எதிர்த்து போராடி தான் எஸ்கேப் ஆகணும். ஏசி ஒரு சிங்கம் மாதிரி தான், ஆனா அவர் ஜம்பம் என்கிட்ட பலிக்காது. உன் வியாக்கியானம் என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு தாண்டா திக்கு திக்குன்னு இருக்கு. என்னமோ பாத்துடா. நீ என் தங்கச்சியை லவ் பண்ற, ரைட்? அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன், ரைட்? நீ என் தங்கச்சியை லவ் பண்றியா? எந்த கம்பெனில எவ்வளவு சம்பளம் வாங்குற? ஆமா, நீ அடிக்கடி எல்லார்கிட்டையும் பெட் கட்டுவியாமே, இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்தது இல்லையாமே. எனக்கு ஒரு ஆசை, உன் கூட ஒரு பந்தயம் வச்சுக்கலான்னு. அதுல நீ தோக்கணும், நான் ஜெயிக்கணும். சொல்லு, என்ன பெட் கட்டலாம்? ஜூட்டா இல்ல அம்பேலா? சாரி சார், நான் இந்த ஆட்டத்துக்கு வர தயாரா இல்ல. அப்படி போனா எப்படி? ஒரு அண்ணன் இந்த மாதிரி விஷயத்துக்காக பெட் கட்டக்கூடாது, எனக்கு தெரியும். நீ என் தங்கச்சியை லவ் பண்றதுக்காக நான் உன்னை பிடிச்சி உள்ள போட, என் தங்கச்சி உனக்கு சப்போர்ட்டா என்ன வெறுக்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன எதிரியா பார்க்க, இதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால டீசெண்டா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பெட் கட்டிக்கலாமே. என் தங்கச்சி மேஜர் ஆகிறதுக்கு 18 வயசு ஆகணும். அதுக்கு இன்னும் 72 மணி நேரம் இருக்கு. அவ பிறந்த தேதி பிரகாரம் வர்ற புதன்கிழமை 8:35க்கு அவ மேஜர் ஆகிறா. இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, பந்தயத்துல ஒரு நியாயம் இருக்கணும். உனக்கு தில் இருந்தா, திறமை இருந்தா, நான் சொன்ன புதன்கிழமை 8:35க்கு நீ சொன்ன மாதிரி என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் தாலி கட்டணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை பிடிச்சிட்டேன்னா குறைஞ்சது உனக்கு 3 வருஷ தண்டனையாவது கிடைக்கும். சொன்ன நேரத்துல நீ தாலி கட்டிட்டேன்னா என் தங்கச்சிக்கு நீ ஹஸ்பண்ட், அதாவது எனக்கு நீ மச்சான். அது மட்டும் இல்ல, நீ ஜெயிச்சிட்டா என் வேலையவே நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடு. நான் சொன்னதான். ஆனா நீ தோத்துட்டா? சார், எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சின்ன சின்ன பந்தயம் நடந்திருக்கு. ஆனா நீங்க வாழ்க்கையவே பந்தயமா வைக்கிறீங்க, அதாவது உங்க தங்கச்சி வாழ்க்கைய. இதோ பாருங்க சார், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் தகுதி வரல. அப்ப லவ் பண்றதுக்கு தகுதி இருக்கா? தேவையில்லாம என் தங்கச்சி மைண்ட் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண? லவ் ஒரு காத்து மாதிரி, அது யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் வரும். எனக்குன்னு ஒரு தகுதி வரும்போது உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்கிறேன், முடிஞ்சா உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணுவீங்க? ஆமா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றேன். டேய், உன்னை உள்ள தூக்கி போடணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பந்தயத்தை கட்டுறேன். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த பந்தயத்துக்கு ஒத்துக்கோ, இல்ல நான் கிளம்புறேன். சார், இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. டேய், அதைத்தாண்டா நானும் சொல்றேன். எங்க அப்பா நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணதுக்காக வாங்கி கொடுத்த வாட்ச். தப்பு பண்ணாத, ஆல்வேஸ் ரைட். இது நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற பல பரீட்சை. பல பரீட்சை. ஹலோ, என்ன திவ்யா காணோமா? சரி சரி